மார்க்கத்தை பற்றி அறியாத ஒருத்தர், பாவத்தில் இருக்கிற ஒருத்தன் அல்லது பாவமே செய்து கொண்டிருக்கிற ஒருத்தர் எப்படி சொர்க்குலோகத்தை அடைய முடியும் என்று கேட்குறாங்க. சொர்க்குலோகத்தை ஒற்ற வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொர்க்குலோகத்தை அடைய முடியாது என்பதுதான் பதில். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் 3 வகையாக நம் மனிதர்களை பிரிக்கிறது. 3 வகையாக பிரிக்கிறது. அதில் குறிப்பாக 2 வகை என்பது நிதர்சனம். இந்த 3 வகை எதுக்கு சொல்லணும்னா, மார்க்கத்தை அறியாத ஒருத்தர் என்று சொல்றீங்களா, அந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான செய்தியில் உள்ளது. தூங்குபவர் விழிக்கின்ற வரை, சிறுவன் பெரியவராகும் வரை, பைத்தியக்காரர் பைத்தியத்திலிருந்து தெளிவுற வரைக்கும் இந்த 3 வகையான நபர்களுக்கும் அல்லாஹ் எழுதுகோலை உயர்த்தி விட்டான். அதாவது இவர்கள் மார்க்கத்தை அறியாதவர்கள், மார்க்கத்தை அறிய மாட்டார்கள், அவர்கள் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் கணக்கில் வராது என்பதாக இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்ப இந்த 3 வகையான நபர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் கேள்வி கணக்கு இருப்பதாகவும் இஸ்லாம் சொல்லுகிறது. அது எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த மனித குலத்தில் யாராக இருக்கட்டுமே, நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒரு செயலுக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து 1000 முறை ஆராய்கிறோம். ஒரு படிப்பு வேணும், ஒரு ஜாப் வேணும், அந்த ஜாப்புக்கு என்ன படிப்போ அதை நாம் தேடி சென்று படிக்கிறோம் என்று சொன்னால், அதே போல இந்த உலகத்தில் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், நம்மை யார் படைத்தார்கள், இந்த பிறவினுடைய நோக்கம் என்பதை எந்த ஒரு மனிதனும் சிந்திக்காமல் இல்லை. நாம் எதற்கு பிறந்திருக்கிறோங்களா யோசிக்கணும்ல, நாம் எப்படி பிறந்தோம் என்பதையா யோசிக்கணும்ல. அப்படி யோசிக்க சொல்கிறது. அப்படி யோசிக்க சொல்வதுதான் குரான். என்ன சொல்லுகிறது சொன்னால், அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா, அவருடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறது. நீங்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா? ஒரு கையில புக்கு வச்சிருக்கிறாரு, அது என்ன புக்குப்பா, இதை பின்பற்றினால் நீங்கள் சொர்க்கலோகம் போகலாம் என்றும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அது என்ன புக்கு, அது என்ன சொர்க்கலோகம், அது என்ன வாழ்வியல் முறை என்பதை யாராக இருந்தாலும் அதை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லும். இன்னும் சொல்ல போனா, ஒருவர் செய்யக்கூடிய செய்கை, நீங்க என்ன கேட்குறீங்க, அவர் பாவமே செஞ்சுட்டு இருக்கிறாரு, மார்க்கம் தெரியல, பாவமே பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த பாவத்திலே திளைத்தும் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொர்க்கலோகம் போவாரா என்று சொன்னால் இல்லை. ஏன் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களை நான் வீணுக்காக படைத்தவன் அல்ல, உங்களை வீணுக்காக படைக்கவில்லை, உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களை நான் படைச்சிருக்கிறேன். அதை நிறைவேற்றி நீங்கள் வருகின்றதுதான் மரணம். அப்போ உங்களை அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்கு தான் உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் நான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பது ஒரு மார்க்கம் சொல்லுமில்லா, அந்த மார்க்கத்தை இஸ்லாம் என்று சொல்கிறது. என்ன சொல்கிறது? 3வது அத்தியாயம் 85வது வசனத்துல, ஏன்னா மார்க்கம் இல்லை என்று சொல்லுவாங்கல்ல, அவங்க ஒரு மார்க்கத்தில் இருப்பாங்கல்ல, எனக்கு மார்க்கமே தெரியல என்று சொன்னால் அவங்க ஏதாச்சும் ஒரு இதில் இருப்பாங்கல்ல, நான் எனக்கு இந்த பாதையை தெரியல என்று சொல்லி ஒரு பாதையில தானே நிற்பாரு. அந்த பாதைகளை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால், யாராவது தேர்ந்தெடுத்தால், யாராவது அதன்படி நடந்தால், எது இஸ்லாம், எவன் இறைவன் கொடுத்த மார்க்கத்தை தவிர, இறைவன் கொடுத்த வாழ்க்கை நெறியை தவிர வேறு எதையாச்சும் யாராவது தேர்ந்தெடுத்து அதன்படி வாழ்ந்தால் அவருக்கு மறுமையில் எந்த ஒரு நற்பெயரும் கிடையாது, அவர் சொர்க்கலோகம் செல்ல மாட்டார், அவர் நிரந்தர நரகம் செல்வார் என்பதாக இந்த வசனம் கூறுகிறது. அப்ப மேல சொல்ல என்ன சொல்றோம்? ஒத்தவரி பதில் என்னது? மார்க்கத்தை ஏற்காமல் ஒருவர் பாவம் செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி, மார்க்கத்தை ஏற்கவில்லை என்று சொன்னாலே அவர் நிரந்தர நரகத்துக்குரியவர் ஆயிடுவாரு. இதுக்கு பிறகு ஒரு பாவம் செய்திருக்கிறாரு, பாவம் செய்யலைங்க பட்டியலே வராது. புரியுதுங்களா? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், வேலைக்கு போகாம அந்த கம்பெனி சம்பளம் தருமான்னு கேட்க முடியுமா? போகாது, தர முடியாது. அப்போ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவருக்குத்தான் அது நன்மை தீமை கணக்கிடப்பட்டு சொர்க்கலோகம் நரகலோகம் வழங்கப்படுமே தவிர ஏற்றுக்கொள்ளாதவருக்கு நிரந்தர நரகம் என்பதாக இஸ்லாம் கூறுகிறது.